இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்பத்தான் என்ன நினைக்கிறாங்க, தனக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்ட்டும், எனக்கு அப்புறம் இந்த வீட்டோட எஜமானி தேவி தான் அப்படின்ற மாதிரியும் அப்பத்தான் நினச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அப்பத்தாவுடைய நினைப்பு. அது மட்டும் இல்லை, எஜமானியாக இருந்த தாமரையவே அடித்து விரட்டிட்டோம், இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்பத்தா. அப்படியே சீனை கட் பண்ணால் அப்பத்தா, பாண்டி அண்டு தேவி இவங்க 3 பேருடைய கன்வர்சேஷன். அந்த இடத்துல வாசுதேவன் பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஜீவாவையும் மீனாட்சியையும் பிரிக்க என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆதி தம்பி அடிக்கடி வீட்டுக்கு வந்தால் தான் மீனாட்சியுடைய மனசை மாற்ற முடியும், ஜீவா கிட்டேருந்து மீனாட்சியை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆதியை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்கள், எப்படி என்ன சொல்லி வர வைப்பீங்கன்னு அப்போதான் வாசுதேவன் கிட்டே கேட்க, அப்போது வாசுதேவன் சொல்கிறாரு, அதுக்கும் பிளான் நான் ரெடியாக தான் வச்சுருக்கேன், சுமதியுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இங்கே தான் இருக்குது, ஸோ அதை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆதியை நாளைக்கு வர சொல்கிறேன், மீனாட்சி கிட்டே நீங்கள் தான் பழக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வைர மோதிரத்தை பற்றி அப்போ தான் வாசுதேவன் கிட்டே பேசுகிறாங்க. அந்த மோதிரத்தை என் பேத்தி கேட்குறா, என் பேத்தி தான் இந்த வேலையை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்ல, மோதிர ஆசையை காட்டியே வாசுதேவன் தனக்கான காரியத்தை சாதிக்க பார்க்குறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் தேன்மொழி ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு மனோ விசாரிக்க, அப்போது தேன்மொழி கடைக்கு போகிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது மனோ வருத்தப்படுறாரு, தன்னால் எந்த உதவியும் செய்ய முடியலன்னு வருத்தப்படும் போது, நீங்கள் ஒரு நல்ல கணவராக இருக்கீங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சீனை முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்போதான் கையில் பணத்தோடு உட்காந்துட்ருக்க, அப்போது தேவிகிட்ட சொல்லி ஜீவாவை வர வைக்கிறாங்க. வெட்டி பயலே இங்கே வான்னு சொல்லி ஜீவாவை கூப்பிட, என்ன பார்த்தா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு ஜீவா வந்து என்னன்னு கேட்க, அப்போது கையில் பணம் வச்சுருக்கிறத பார்த்த ஜீவா, என்னது பணத்தை வந்து எண்ணி கொடுக்கணுமா, சொல்லு எண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஜீவா கிண்டல் அடிக்க, அப்போது தேவி கையில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை ஜீவா கிட்ட கொடுத்து கடைக்கு போய் இதை வாங்கிக்கிட்டு வர சொல்கிறாங்க. என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுது, இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு கொழுப்பு அதிகமாகிடும், ஏற்கனவே உனக்கு கொழுப்பு இருக்குல்லன்னு ஜீவா மறுபடியும் கிண்டல் அடிக்க, அப்போ தான் கோவப்படுறாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, அவங்களுக்காக தான் இதை வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பெரிய இடம், வரும்போது பார்த்துக்கிறங்க அப்படின்னு அப்போ தான் ஜாமானை ஜீவா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. கறி ஒரு பக்கம் வாங்கணும், மீன் ஒரு பக்கம் வாங்கணும், ஏன் நான் மட்டும்தான் போகணுமா, அதோ பாண்டி அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பாண்டிக்கிட்ட ஒரு பக்கம் வம்பிழுக்க, கடைசியில் தேன்மொழி வந்து நின்றுட்டுருக்காங்க. கடைக்கு போக சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு வந்த தேன்மொழியை கடைக்கு போக வேணான்னு அப்பத்தா சொல்ல, அப்போது மீனாட்சி என்றாகிறாங்க. ஸோ ஏன் போக வேணான்னு சொல்கிறீங்க, அவள் போகட்டும் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி முக்கியமானவங்க வர்றாங்க, வீட்டில் வேலை இருக்குது, சமைக்கணும் அப்படின்னு சொல்ல, சமையல் வேலையை நானும் அத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, சமையலை நீ தான் பார்த்துக்க போகிற, மற்ற வேலைகள் இருக்குது, நான் சொல்கிறதான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு அப்பத்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. மீனாட்சியுடைய சமையல் அப்படின்னு சொன்னதுமே ஜாமானை வாங்குறதுக்கு ஜீவா அங்கேருந்து போகிறாரு. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்படி யாரா வரப்போகிறது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஆதி தான் காரை விட்டு கீழே இறங்குறாரு. அப்போது பாண்டி சொல்கிறாரு, இதோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, வாசலில் ஒட்டுமொத்த குடும்பமும் போய் நின்று பார்த்தா ஆதியுடைய என்ட்ரி. ஆதியை பார்த்ததும் ஜீவா செம்ம ஷாக் ஆகிறாங்க. மீனாட்சி சமைச்சதை ஆதிக்கு பரிமாற, சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதி பாராட்ட, அதை பார்த்து ஜீவா பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்படியே ஜீவா ஆதியுடைய காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது மீனில் நான் பாய்சனை கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே ஆதி பயந்து போய் வாமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜீவா சிரிச்சிட்ருக்க, இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.